கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தெய்வன் எபிசோட் 1700 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 43 அதிகாரம் 4வது வசனத்தின் முதல் பகுதி, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவர் நம்மை சிநேகிக்க வேண்டுமானால், ஆண்டவர் நம் மீது அன்பு செலுத்த வேண்டுமானால், நாம் ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்க வேண்டும், செம்மையாயிருக்க வேண்டும், பரிசுத்தமாயிருக்க வேண்டும். ஆண்டவருடைய பார்வையிலே நாம் நிலைத்து நிற்போமானால் கர்த்தர் நமக்கு கனத்தை தருவார். கனம் பெறுவதற்கு உலகத்திலே எத்தனையோ வழிகள் இருக்கிறது. சிலர் தவறான வழிகளை உபயோகித்து கனம் பெறுகிறார்கள். சிலர் கூட நேர்மையான வழிகளிலே கனம் பெறுகிறார்கள். தவறான வழியோ நேர்மையான வழியோ இவையெல்லாம் உலகபூர்வமான கனம். ஆனால் உண்மையான கனம் ஒரு மனிதன் பெற வேண்டுமானால் தேவனுடைய பார்வைக்கு அவன் அருமையாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பார்வையிலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு மகளே, மகனே, உனக்காகத்தான் இந்த செய்தி. நீ கனம் பெறப்போகிறாய். இதுவரை இருந்த எல்லா வேதனைகளையும் தேவன் மாற்றுவார். கண்ணீரோடு இருந்தாய், வேதனையோடு இருந்தாய், எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருந்தாய், பிள்ளைகளை குறித்த பயத்தோடு இருந்தாய். உன்னுடைய பயமோ உன்னுடைய எதிர்பார்ப்புகளோ எதுவாய் இருந்தாலும் இன்றைக்கு தேவன் உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். இன்று முதல் நீ கனம் பெறப்போகிறாய். பார், இது எப்படி நடக்கும் என்று நீ கலங்கி தவிக்க வேண்டாம். இயேசுவினோடு கூட இருந்து உன்னை நடத்தி உன்னை கனம் பெற்ற பாத்திரமாக மாற்றப் போகிறார். ஆமேன். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, தொழில் நஷ்டமடைந்தவர்களுக்கு தொழிலிலே லாபம், வியாபாரத்திலே நஷ்டமடைந்தவர்களுக்கு வியாபாரத்திலே லாபம், இப்படி பல காரியங்களை இன்று முதல் செய்ய போகிறார். பார் மகளே, பார் மகனே, உன்னை கனம் பண்ணுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். நீ கனம் பெற வேண்டுமானால் ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் ஜீவி, கனம் பெறுவாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் கனவீனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, குடும்பத்திலே, வீட்டிலே, பிள்ளைகள் மத்தியிலே, பெற்றோர் மத்தியிலே அவமானப்படுத்தப்பட்டு நிந்தையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை நோக்கி இந்த செய்தி வருகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ வேதனை நீங்கி சுகமாய் இருப்பாய். நீ கனம் பெறப்போகிறாய். உன் பிள்ளைகள் கனம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. எப்படி நடக்கும் என்று யோசிக்காதே மகளே. இயேசுவனுடைய வார்த்தை உனக்காகத்தான் வருகிறது மகளே. நீ கனம் பெறப்போகிறாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.